ஆண்களே, இந்த பரிசோதனை எல்லாம் நீங்கள் செய்து விட்டீர்களா? இல்லை என்றால் உடனே செய்து விடுங்கள். பொதுவாக ஆண்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வராது. ஆனால் வந்துவிட்டால் அவ்வளவுதான், படுத்த படுக்கையாக மாறிவிடுவார்கள். மேலும் தற்போதெல்லாம் யமனாக வருவது மாரடைப்புத்தான். இந்த மாரடைப்பு எப்படி எப்பொழுது வரும் என்று தெரியாது. பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் திடீரென நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதே விழுந்து விடுவார்கள், அல்லது இரவு தூங்கும் பொழுதே மாரடைப்பு வந்துவிடும். இதற்கெல்லாம் காரணம் உங்கள் ரத்தம்தான். ரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பினால் தான் இதெல்லாம் வருகிறது. அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, திடீரென கை கால் உணர்ச்சியின்றி வாதம் வருவது, இதெல்லாம் எதனால் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் உடலை 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்கள் உடலில் இந்த பிரச்சனை எல்லாம் தெரியும். ஏனென்றால் இது வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இல்லை. வாருங்கள், நீங்கள் எந்தெந்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். விட்டமின் B12 உடலில் இருக்கும் நரம்புகளின் செயல்பாட்டிற்கு மிகவும் அவசியம். அது மட்டுமின்றி செல்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்களில் DNA-வை உருவாக்குகிறது. வைட்டமின் B12 குறைபாடு காரணமாகத்தான் நரம்புகள் பலவீனம் அடைகிறது. இதனால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் சோர்வு மற்றும் பலவீனம் ஏற்படுகிறது. இதே போன்று விட்டமின் D குறைபாடு காரணமாக உடலில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். முக்கியமாக எலும்புகள் பலவீனம் அடையும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் மற்றும் உடலின் செயல்பாட்டை மோசமாக பாதிக்கும். எனவே நிச்சயம் ஆண்டிற்கு ஒரு முறையாவது இந்த பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சொல்ல போனால் நம் நாட்டில் சுமார் 10 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு சர்க்கரை நோய் உள்ளது. இதில் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று பார்த்தால், தனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்று கூட தெரியாமல் பலர் இருக்கின்றனர். ஆகையால் 25 வயதை கடந்த ஒவ்வொரு ஆணும் நிச்சயம் வருடத்திற்கு ஒரு முறையாவது சர்க்கரையின் அளவை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வளர்ச்சிதை மாற்ற பரிசோதனை. இந்த பரிசோதனையானது உடலுக்கு உணவிலிருந்து கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்படுகிறது என்பதை கண்டறியவே இந்த பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த பரிசோதனையை நிச்சயம் செய்வது அவசியம். ஏனெனில் இது சிறுநீரகம், கல்லீரல், சர்க்கரை அளவு, எலக்ட்ரோலைட்டுகள் போன்றவற்றை காட்டும். அடுத்ததாக இதய பரிசோதனை. இன்றைய காலத்தில் பலர் நடக்கும் போது, பேசும்போது, விளையாடும் போது, வேலை செய்யும் போது அல்லது சும்மா ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்தால் கூட திடீரென சரிந்து விழுந்து உயிரிழந்து விடுவார்கள். காரணம் மாரடைப்புதான். எனவே 25 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் அனைவரும் நிச்சயம் ஒரு முறையாவது இதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த பரிசோதனை செய்து கொண்டால் உங்கள் ரத்தத்தில் எவ்வளவு கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. மேலும் அவற்றை சுலபமாக கரைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தான் மாரடைப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாடு சோதனை. நம் உடலில் இருக்கும் கல்லீரல் உடலில் வெவ்வேறு செயல்பாடுகளை செய்து வருகிறது. மேலும் இது பல்வேறு நொதிகளையும் வெளியிடுகிறது. எனவே கல்லீரல் சோதனை செய்தால் உடலில் நடக்கும் எல்லாவற்றையும் கண்டறிந்து விடலாம். இதே போன்று சிறுநீரகத்தின் திறன் என்ன, அது ஆரோக்கியமாக அல்லது பலவீனம் அடைந்திருக்கிறதா என்பதை கண்டறிய சிறுநீரக பரிசோதனை நிச்சயம் செய்ய வேண்டும். குறிப்பாக 25 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது இந்த பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்களுக்கு இப்போதெல்லாம் வயது பாகுபாடின்றி அனைத்து வியாதிகளும் வருகிறது. எனவே தவறாமல் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் உடலை பரிசோதனை செய்து கொள்வது கட்டாயம். நோய்கள் வந்த பிறகு மருந்து மாத்திரைகள் தான் நாட்களை கழிக்க வேண்டும் நிலைமை வந்துவிடும். உங்கள் குடும்பமும் உங்கள் கையில் தான் உள்ளது. எனவே உங்கள் உடலையும் நீங்கள் பார்த்துக் கொள்வது முக்கியம். நீங்கள் நன்றாக இருந்தால்தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் நன்றாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.